என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்கு அதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். நாளைய விடியல் நான் சொல்கின்ற இந்த 2 மிருகங்களை இதில் ஏதாவது ஒன்றையாவது நீ கண்டுவிட்டால், அதாவது நீ தேடிச் செல்ல வேண்டாம், அது உன்னை தேடி வரும், உன் முன்னால் கடந்து செல்லும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நாளைய தினம் உனக்கு நடக்கும் என்றால், இனி உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வாழ்க்கை நீ நினைத்த ஒவ்வொன்றையும் உனக்கென அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து தந்துவிடும். சுற்றி நடப்பதை எல்லாமும் நாம் எப்பொழுதுமே சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் எப்பொழுதும் யோசித்து பார்த்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் அடைய துடித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையுமே தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த ஒரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் தாய் உனக்காக எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்கிறாய் என்றால், இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி மட்டுமே கவனிக்கின்ற நாம், நம்மை சுற்றி இருக்கும் நன்மைகளை பற்றி நாம் ஒருபொழுதும் யோசிப்பதில்லை. நம்மை சுற்றி இருக்கும் எந்த ஒரு சந்தோஷங்களையும் நாம் நிறைவாக கண்டுவிடுவதில்லை. இது முழுக்க முழுக்க காரணம் நமக்குள் தோன்றுகின்ற இந்த குழப்பங்கள் தான். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நமக்குள் தோன்றுகின்ற இந்த தேவையற்ற விஷயங்கள் தான். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை, இந்த தெய்வத்தின் அருளோடு நீ பெற நினைப்பதை எல்லாமும் சரியாக பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உனக்கான தேவைகளை நீ என்னவென்று உணர்ந்து விட்டாலே அது போதும். உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் பல மாற்றங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களை நீ கண்டு கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகள் அத்தனையையும் நீ உணர்ந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. யார் இருக்கிறார்கள், யார் இல்லை என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் இனிமேலும் நீ கணித்துவிட வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்காகத்தான் இந்த வராகி முழுக்க முழுக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காகத்தான் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்றேன். அதே நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதை நான் உனக்கு சொல்லாமல் சென்றுவிட முடியுமா? உனக்கு ஒரு நல்ல விஷயம் உறுதியாக கிடைக்கும் என்றால் அதை நான் உனக்கு தராமல் தான் சென்றுவிட முடியுமா? நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி உனக்கான தேவைகளை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான நேரங்கள் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது இந்த தாயின் அன்போடும் அருளோடும் உனக்கென சரியாக கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் குணமும் என் பிள்ளைக்கு கிடையாது. அதே நேரம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் என் குழந்தைக்கு ஒருபோதும் கிடையாது. என் குழந்தை, முதலில் கோபப்படுவாய், ஆனால் அதன் பிறகு ஒதுங்கிச் சென்று விடுவாய். புரியாதவர்களுக்கு இது அகந்தையாக தோன்றலாம், ஆனால் புரிந்தவர்களுக்கு அது அமைதி. உன்னை புரிந்தவர்களுக்கு இது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைதியை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வழி என்று எதையும் ஒதுக்கி விடாமல் அதுதான் உன்னை வலிமையாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் இருந்தால் அது உன்னை வெற்றியாளனாக மாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாமுமே சரியான ஒன்றை தெளிவாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கிறது என்றால்,
இனிமேல் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. நீ ஆசைப்படுவது போல உனக்கு நடப்பதை நான் எப்பொழுதும் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக நான் முன்னிறுத்துகின்ற சில விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனை காலம் இப்படியே நம்மால் வாழ்ந்துவிட முடியும்? எத்தனை நேரம் இப்படியே இந்த வாழ்க்கையை நாம் கடந்து விட முடியும்? உனக்கானது என்னவென்றும் உனக்கான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்ன தரும் என்றும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனி கவனிக்க தொடங்கு. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும்படி இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வந்து விட்டது. என் குழந்தையே, சரி, அம்மா ஒரு மிருகத்தை கண்டால் நல்லது நடக்கும், இன்னொரு மிருகத்தை கண்டால் நல்லது நடக்கும் என்று சொல்கிறாள் என்றால் இதை நீ அவ்வளவு ஏளனமாக நினைத்துவிடக்கூடாது. இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று நீ நினைத்துவிடக்கூடாது. எது சாத்தியமோ அதைத்தானே உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்றேன். எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்குமோ அதைத்தானே உன் அம்மா உன் வாழ்க்கையிலும் நான் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த இடத்திலும் நீ எதையுமே கடந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் விட்டு விடாதே. இந்த வராகியானவள் உனக்கு துணையிருந்து செய்யக்கூடிய விஷயங்களில் நீ முதலில் ஒரு நம்பிக்கை கொண்டு ஒன்றை பெற நினைக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் எல்லாமும் நமக்கு நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நல்ல எண்ணங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடப்பதாக இருந்தாலும் உனக்கான தேவைகளை எல்லாமும் இது உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் உனக்கு நீ விரும்பியது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதொரு புரிதலை எப்பொழுதும் சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நிலையை நீ எப்பொழுதுமே தொலைத்து விடக்கூடாது. நல்லது நடக்கும் என்பதும் உனக்கான நம்பிக்கை உன்னை தொடரும் என்பதும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாத ஒரு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் முழுமைக்கும் உனக்காக நான் இருப்பது எப்பொழுதும் உன் வெற்றியை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? எதையுமே தாண்டி நாம் அடையக்கூடிய இந்த மாற்றங்களை நாம் எப்பொழுதும் தொலைக்கக்கூடாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்வதை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது. தாயானவளினுடைய அரவணைப்பு உனக்கு கிடைப்பதை எல்லாமும் நீ சர்வ நிச்சயமாக முழுக்க முழுக்க முழுமையான புரிதலோடு என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை ஒரு காலமும் நீ மறக்கக்கூடாது. எந்த காலம் நமக்கு எதை சொல்லித்தரும் என்பதனை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதை நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் பொழுது நமக்கு நடக்கும் நல்லது எல்லாமும் இனி எப்பொழுதும் நம்மை நன்மைகளோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுத்து இங்கு யாரும் எந்த ஒரு உல்லாச ஊஞ்சலும் ஆடிவிட முடியாது. ஏனென்றால் முன்னே சென்ற ஊஞ்சல் பின்னாலும் வரலாம், தூக்கி எறியப்படவும் செய்யலாம். கடவுளின் ஆட்டத்தை காண வேண்டிய நேரமும் அப்பொழுது வந்துவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நமக்கான காலமும் நேரமும் நமக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை புரிந்து கொண்டாயானால் இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை ஆனந்தப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய். வராகி என்பவள் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து நடத்துவதும்
நான் இருந்து உன்னை வாழ்க்கையின் மீளச் செய்வதும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலமும் உன்னோடு உன் தாயின் அன்பு தொடர்ந்ததை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலமும் நேரமும் உனக்கு வேண்டிய பலனை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த கஷ்டத்தையும் என் பிள்ளையினால் நிச்சயமாக தாண்டிவிட முடியும் என்பதுதானே உண்மை. எந்த சோதனையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்ததை எல்லாமும் உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்றால், அதற்கு இந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலமும் நேரமும் உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலமும் நான் உன்னோடு துணையிருந்து உனக்கு நடத்திய விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நீ கண்டுபிடித்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. ஆச்சரியங்களும் பல நல்ல விஷயங்களும் உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளுமே இந்த வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நடந்தது உண்மை என்றால், இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ சரியாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்ன விஷயம் உனக்கு நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமியினுடைய நாள், மங்கள செவ்வாய்க்கிழமையில் கூடி வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள். செவ்வாய்க்கிழமை என்றாலே நம் நினைவிற்கு வருவது கந்தன் அல்லவா? கந்தன் கடந்த 3 நாட்களாகவே உன் வீட்டில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அதாவது சஷ்டி திதி முடிந்ததும் கிருத்திகை நட்சத்திரம் இன்று வந்தது. நாளை செவ்வாய்க்கிழமை, இத்தோடு சேர்ந்து 3வது நாளாக அவர் உன் வீட்டில் இருக்கப் போகிறார். அப்படியானால் கந்தனின் வாகனமான மயிலை நீ நாளைய தினம் கண்டுவிட்டால், நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் அந்த மயில் உன்னை கடந்து சென்று விட்டது என்றால், அல்லது உன் வீட்டிற்கு பின்புறமாகவோ ஏதாவது ஒரு வகையில் மயிலை நீ கண்டுவிட்டால் போதும். நீ கையில் வைத்திருக்கும் கைபேசியில் ஏதாவது ஒரு வகையில் அது உன் கண் முன்னால் வந்து விட்டாலே போதும். நிச்சயமாக கந்தனின் அருள் உனக்கு முழுக்க முழுக்க கிடைத்து விட்டதை நீ புரிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல, இந்த கந்தனின் அன்பால் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காகவே இந்த வராகி நான் வருவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அம்மாவின் அன்பு உனக்கு தருவதை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இதே நேரம் நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலானது உனக்கு அஷ்டமி திதியும் சேர்ந்து வருகின்றது. அஷ்டமி திதி சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரை நாம் வழிபட வேண்டிய நேரம். ஏதாவது ஒரு அஷ்டமியில் அவரை வழிபட்டால் போதும். தேய்பிறை அஷ்டமியில் வழிபட்டால், வளர்பிறை அஷ்டமியில் அவரை நாம் வழிபட வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாது. ஏதாவது ஒன்றில் நாம் அவரை வழிபட்டால் நாம் கேட்ட அந்த விஷயம் சரியாக நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு அஷ்டமியிலும் வழிபட்டு கொண்டே இருந்தோமானால் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. தேய்பிறையில் வழிபாடு செய்தால் தேய்பிறையிலேயே வழிபாடு செய். வளர்பிறையில் வழிபாடு செய்தால் வளர்பிறையிலேயே நீ வழிபாடு செய்ய வேண்டும். அதுபோல கால பைரவர் தன்னோடு வளைத்து வருகின்ற கருப்பு வண்ண நாயை நாளைய தினம் நீ கண்டு விட்டாயானால், நிச்சயமாக என் குழந்தையே, உனக்கு அந்த கால பைரவர், அந்த சிவபெருமானினுடைய அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். ஒரு தந்தையும் மகனும் நாளை உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இது போன்ற ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுத்து விட்டார்கள் என்றால், கருப்பு வண்ணத்தில் இருக்கும் நாய், அதுபோல மயில், இந்த இரண்டையும் நீ நாளைய தினம் ஏதாவது ஒரு வடிவில் கண்டுவிட்டாயானால், நிச்சயமாக இனி யார் நினைத்தாலும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும்
உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உடனிருந்து உன்னை நிச்சயமாக காப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாகவே எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த தெய்வமும் உன்னை தேடி வருவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு பேரானந்தத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு எல்லா உண்மைகளும் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நல்ல விஷயத்தை இன்று உனக்கு சொன்ன இந்த தாயின் அன்பு புரியும் என்றால் இனி என்ன நடந்தாலும் சரி, நீ இதிலிருந்து உன்னை காப்பாற்றி விடுவாய். உன் வாழ்க்கையின் தெய்வத்தின் அருள் இருக்கிறது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். இனி இருக்கும் நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். நீ கேட்டது எல்லாமுமே உனக்கு தெளிவான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? எத்தனையோ நிலைகளை தாண்டி நீ இனியும் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் சொல்லித்தரும் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனநிலையை மாற்றட்டும். நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதிற்குள் நன்மைகளை கொடுக்கட்டும். நீ யோசித்தது எல்லாமும் உனக்கே உனக்கான நன்மைகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கலங்கி நின்றதற்கெல்லாமும் சேர்த்து வைத்து வராகி உன் மனதில் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடிவு செய்கின்றேன். உனக்கான நேரங்களை நான் உன் வசமாக்கி தர எண்ணுகின்றேன். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நான் உன் கைகளிலேயே மீட்டு கொண்டு வர யோசிக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் நீ முன்னின்று ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எதையுமே தொலைத்து நீ நிச்சயமாக நின்றுவிடக்கூடாது. எந்த நேரத்தையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நேரமும் உனக்கு நிச்சயமாக மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கென நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. என்றும் உன் வெற்றிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் இந்த வெற்றியை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னை மனமகிழ்ச்சிப்படுத்தும். கையிலேயே உனக்கு ஒவ்வொன்றையும் கிடைக்க வைக்கும் தெய்வம் கிடைத்ததை தொலைக்கவும் வைக்கும். தொலைந்ததை உன்னை தேடவும் வைக்கும். தேடலில் அது உன்னை தெளிய வைக்கும். பின் அதை உனக்கே கொடுத்து நிலைக்க வைக்கும். எப்பொழுதும் நிச்சயமாக தெளிந்த மனமே இங்கு போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கையில் இருக்கும் பொழுது அதன் அருமை என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை தொலைத்த பிறகு மீண்டும் அது உன் கைகளில் வந்து சேர்ந்தால்தான் அதன் அருமை என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியும். இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? உனக்கான நேரங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கான எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு சரியென தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம். இனி உன்னை இந்த வராகி கொஞ்சம் கொஞ்சமாக நீ விரும்பிய விஷயங்களை கொடுத்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே.
நல்லது நடக்கட்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான பல தருணங்களை நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை மறக்காது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.